வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 12ஆம் மாதம் 2018ஆம் வருடம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. விளம்பி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கீழ்நோக்கு நாள் கரி நாள். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:27. கரணம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 3:43 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:36 வரை. ஆயில்யம் பின்பு மகம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உத்ராடம் திருவோணம். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷ ராசி நேயர்களே, வருங்கால லட்சியத்தினால் எண்ணங்கள் பலவிதமாக தோன்றும். சேமிப்புகள் உயரும். தேக நலனால் ஆரோக்கியம் மேம்படும். மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். பொருள்களை உபயோகப்படுத்தும் போது நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி எண்ணங்கள் ஈடேறும். பரணி உயர்வுகள் உண்டாகும். கிருத்திகை நிதானம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷப ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களிடையே உள்ள மனக்கசப்புகள் குறையும். புதுவிதமான முயற்சிகளை செய்து தற்காலிக அதற்கான வேலைகளை செய்வீர்கள். தேக நலன் சீராகும். குழந்தைகளின் ஆதரவுகள் கூடும். நண்பர்களால் செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும். ரோகிணி உயர்வுகள் கிடைக்கும். மிருகசிரிஷம் வளர்ச்சிக்கான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, பிராணிகளால் உங்கள் வருமானம் கூடும். உள்ளத்தில் தோன்றும் பலவித எண்ணங்களால் மன அமைதிகள் கெடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். பாக பிரிவினையின் போது அமைதியுடன் செயல்படுவது நல்லது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரிஷம் உயர்வு கூடும். திருவாதிரை சோம்பல்தனம் அதிகமாகும். புனர்பூசம் பொறுமைகள் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, குழந்தைகளின் அருவத்திறன் மேம்படும். மனைவியின் ஆதரவால் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக இடத்திற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் புதுவித சந்தர்ப்பம் ஏற்படும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் அறிவுத்திறன் மேம்படும். பூசம் வெற்றிகரமான நாள். ஆயில்யம் புதுவித அனுபவம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்ம ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் மேன்மையான சூழல் உண்டாகும். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொதுவான பேச்சுக்களால் நல்லது நடக்கும். கலைஞர்களுக்கு ஆதரவான நாளாக அமைகிறது. பொது வேலை வாய்ப்பால் புகழ்கள் கிடைக்கும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் உயர்வான நாள். பூரம் அனுகூலம் உண்டாகும். உத்ராடம் பொறுமை வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான். காயத்ரி
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். மன வலிமையுடன் புது முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். வேலையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் ஏற்படும். வண்டி வாகனத்தால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நிதானமாக செல்லவும். ஹஸ்தம் உயர்வுகள் உண்டாகும். சித்திரை வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும். வாக்கு வன்மையால் புகழ் கிடைக்கும். பேச்சு திறமையால் எடுத்த காரியத்தில் உயர்வுகள் கிடைக்கும். பிறரிடமிருந்து உதவிகள் பெறுவதில் தடைகள் ஏற்படும். மனம் மகிழ்வீர்கள். அடுத்தவர்களின் மூலம் தொழிலை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை புகழ் உண்டாகும். சுவாதி வேலையில் தடைகள் ஏற்படும். விசாகம் மேன்மை உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வெளிநாட்டு பயணங்களால் வருமானம் கூடும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பால் மேன்மை உண்டாகும். விளையாட்டு வீரர்கள் நிதானமாக செயல்படுவோம். யாகத்தில் கலந்து கொள்வீர்கள். நண்பர்களுடன் சேர்ந்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் சேமிப்பு கூடும். அனுஷம் எடுத்த காரியத்தில் உயர்வுகள் உண்டாகும். கேட்டை யாகத்தில் கலந்து கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் மனக்கசப்புகள் ஏற்படும். அலட்சியத்தால் எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை செய்வீர்கள். தொழிற்சார்ந்த பணிகளில் தடைகள் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் மனக்கசப்புகள் உண்டாகும். பூராடம் தடைகள் ஏற்படும். உத்ராடம் காலதாமதம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, மன வலிமையுடன் செயல்பட்டு வெற்றிகள் காண்பீர்கள். பெற்றவர்களிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. ஆலய பணிகளில் ஈடுபடுவீர்கள். உதவிகள் கிடைக்க சற்று தடைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்ராடம் எதிரிகளை வெல்வீர்கள். திருவோணம் விட்டு கொடுத்து செல்லவும். அவ்விட்டம் காலதாமதம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். எண்ணங்கள் ஈடேறும். உங்களின் நேர்மையால் உங்கள் கௌரவம் கூடும். நல்ல செயல்களால் நல்லது நடக்கும். குறைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவ்விட்டம் நினைத்தது நிறைவேறும். சதயம் உயர்வுகள் கிடைக்கும். பூரட்டாதி நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, தைரியத்துடன் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். வயதானவர்களின் ஆதரவு கூடும். மேல் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்புகள் உயரும். பேச்சு திறமை அதிகரிக்கும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பொருள் வரவு கூடும். வெளியூர் செல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்.
பூரட்டாதி எண்ணங்கள் ஈடேறும். உத்திரட்டாதி ஆதரவு கிடைக்கும். ரேவதி புகழ் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.